சார் கொங்கு எக்ஸ்போ வந்து பாத்தீங்கன்னா முதல் முறையை நம்ம சேலம்ல நடத்துறீங்க. ஸோ எப்படி சார் இந்த ஐடியா தோணுச்சு? ஸோ இது எவ்ரி இயர் வந்து குடும்ப விழாவா நடந்துட்டு இருக்கு. ஸோ அது ஓப்பன் டு பப்ளிக் அண்ட் நம்மளோட ஒரு பிராண்டா வந்து இங்கே வெளியே தெரியணும், எல்லாத்துக்கும் ஒரு குவாலிட்டியான சர்வீஸ் தரணுன்றது இது பண்ணுறோம். ஸோ இது முதல் முறையா இங்கே நல்ல ஒரு வரலட்சுமி நகரில் பெரிய இடமும் சார் நிறைய பண்ணி. ஓகே சார், நீங்க ஆரம்பிக்கும் போது இவ்வளோ க்ரௌட் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண க்ரௌடை விட ஜாஸ்தியாக தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் ஸ்டால் என்கொயரிஸும் இன்னமும் நிற்காம வந்துட்டு இருக்கு. பட் 2 days தான் பிளான் பண்ணிருந்தீங்க சார். 11th and 12th சக்சஸ்ஃபுல்லா நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா. மொத்தம் எத்தனை ஸ்டால் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஃபர்ஸ்ட் 120 ஸ்டால்ஸ் பண்ணோம், பட் இது எக்ஸ்டென்ஷன் பண்ணி 150 ஸ்டால்ஸ் இப்போ கரண்ட்லி போயிட்டு. அதாவது செகண்ட் டைம் மட்டும் அடிஷனலா தனியா ஒரு நாள் ஸ்டால் ஆமாம், ஒரு நாள் ஸ்டால் மட்டும் 30 சார். என்ன கேட்டகரியில அடிப்படையில வந்து நீங்க இந்த ஸ்டால்ஸ் ஆனர் கொடுத்துருக்கீங்க? ஸோ ஒரு ஸ்டால்ஸுமே நீங்கள் பார்க்கலாம், ரிப்பீட் ஆகாது, ஈஸியாக ஒரு யூனிக்கான ப்ராடக்ட்ஸாக இருக்கணுங்கிறதுக்காக பார்த்துருக்கோம். அவங்களோட புது இன்னோவேஷன்ஸை வந்து இங்கே கொண்டாந்து ஸ்டிக் பண்ணாங்கன்னா இன்னும் அவங்களோட க்ரோத் நல்லா இருக்கும். ஸோ தட் அவங்களுக்கு ரெஸ்பான்ஸும் நல்லா கிடைக்கும். சார் இப்போ இந்த கொங்கு எக்ஸ்போ பார்த்தீங்கன்னா சேலத்தில் இந்த இயர் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கீங்க. வருஷம் இதை எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இந்த வருஷம் இதை வந்து 2 days பண்ணியிருக்கோம், பட் நெக்ஸ்ட் இயர்லேருந்து 3 days இருக்கும். சார் இந்த கொங்கு எக்ஸ்போ ஸ்டால்ஸ் எல்லாம் நான் சுத்தி பார்த்தேன், ரொம்ப அழகா இருக்கு. எவ்வளவு நாள் ஆச்சு சார் இது ஆர்கனைஸ் பண்ண? சீக்கிரம் பண்ணோம். அதான் பார்த்தீங்கன்னா 24 hours இந்த ஃபேப்ரிகேஷன் எல்லாம் முடிச்சிட்டோம் 24 hours. ஏன்னா எனக்கு மண்டபம் கிடைச்சது ஸ்டார்ட் டைம்ல கிடைச்சது. அதனால 24 hours ஸ்டால் ரெடி பண்ணி நாங்கள் எல்லா ஸ்டால் ஓனர்ஸ்க்கு எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறோம். சூப்பர் சார். என்னென்ன ஸ்டால் சைஸஸ் இருக்கு சார்? கேட்டகரிஸ் வைஸ் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸ்டால் பார்த்தீங்கன்னா ஸ்மால் பிசினஸ் பண்றவங்களுக்கும் சரி, இல்லை பெரிய பிசினஸ் பண்றவங்களுக்கும் ஸ்மால் டேபிள் சேர்ல இருந்து பெரிய சைஸ் 10 8 இது மாதிரி சைஸ் எல்லாத்துக்குமே நாங்கள் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸ்மால் பிசினஸ் பண்றவங்களும் கலந்து பார்ட்டிசிபேட் பண்ணணுன்றதுக்காக நாங்கள் சின்ன சைஸும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணி எல்லாத்துக்குமே. சார் இந்த எக்ஸ்போல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு சார்? ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ப்ரொவிஷன், எலக்ட்ரிக்கல் ப்ரொவிஷனு, டேபிள் சேர்ஸு, வாட்டர் பாட்டில்லேருந்து அவங்க டீ எல்லாமே வந்து ஸ்டாலில் நாங்கள் வந்து ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருவோம். சார் நெக்ஸ்ட் இயர் என்ன பிளான் சார்? நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 3 days பிளான் பண்ணியிருக்கோம். இந்த 3 days பிளான் பண்ணாலும் என்ன டியூரேஷனில் அந்த ஸ்டால் கொடுத்தோமோ அதே டியூரேஷனில் 24 hours எங்களால் ஸ்டால் ப்ரொவைட் பண்ணி கொடுக்க முடியும்.